அழகா லக்னோ கூட ஜெயிச்சு பிளே ஆஃப் கனவை நனவாக்குவீங்கன்னு பார்த்தா, இப்படி கனவுல மண்ணள்ளி போட்டு வந்து நிக்கிறீங்களேயா! இப்படி வந்து சொல்ற மாரி தான் இப்ப சிஎஸ்கேவோட நிலைமை வந்திருக்குங்க. இன்னைக்கு நம்ம வீடியோல இந்த ஒரு விஷயத்த பத்தி தான் வந்து பார்க்க போறோம். இப்ப நேத்து சிஎஸ்கே லக்னோ கூட தோத்தனால, அவங்க பிளே ஆஃப்க்கு போறது பெரிய சிக்கலா வந்து மாறியிருக்குங்க. இப்ப இதனால சிஎஸ்கே 5வது இடத்துல இருந்து பாயிண்ட்ஸ் டேபிள்ல 6வது இடத்துக்கு வந்துட்டாங்க. நம்மள வந்து ராஜஸ்தான் வந்து முந்திட்டாங்க. இப்ப இதனால சிஎஸ்கே பிளே ஆஃப்க்கு முடியாதாப்பா? அவ்வளோதானா? சிஎஸ்கேவோட சோலி முடிஞ்சா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பேர் கேட்கலாம். சிஎஸ்கே வந்து அடுத்து பிளே ஆஃப்க்கு போணும் அப்படின்னா, அவங்களுக்கு ஒரே ஒரு வழி தாங்க வந்திருக்கு. அடுத்து 2 மேட்ச் வந்திருக்கு. ஒண்ணு எஸ்ஆர்எச் கூட, இன்னொன்னு குஜராத் கூட. இந்த 2 மேட்சையும் கண்டிப்பா வின் பண்ணியே ஆகணும். அந்த மாரி வின் பண்ணா மட்டும் தான் பிளே ஆஃப்க்கு முடியும். ஒருவேளை 2 மேட்ச்ல ஏதோ ஒண்ணுல தோத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோதான் டாட்டா பாய் பாய்ன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதா. அந்த மாரி ஒரு நிலைமை தான் இப்ப சிஎஸ்கேக்கு வந்திருக்கு. சரிப்பா 2 மேட்ச் வின் பண்ணா போதுமா? அப்ப சிஎஸ்கே கன்ஃபார்மா பிளே ஆஃப்க்கு போயிருவாங்களே! அவ்வளோதானே! அடுத்தடுத்து 2 மேட்ச கன்ஃபார்மா வின் பண்ணிருவோம் அப்படின்னு நீங்க வந்து நினைக்கலாம். ஆனா சிஎஸ்கேவ பொறுத்தவரைக்கும் 2 மேட்ச் அடுத்து வின் பண்ணாலுமே கூட, அவங்க பிளே ஆஃப்க்கு போறது ரொம்ப கஷ்டம் தாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு லக்னோ கூட அடைஞ்ச தோல்விக்கு அப்புறம் சிஎஸ்கேவோட நெட் ரன் ரேட் பயங்கரமா அடி வாங்கியிருக்கு. இப்ப பிளே ஆஃப் ரேஸ்ல இருக்கிற டீம்லயே சிஎஸ்கேவோட நெட் ரன் ரேட் தான் ரொம்ப மோசமா வந்திருக்கு. அதனால நம்ம எஸ்ஆர்எச் கூடயும், குஜராத் கூடயும் ஜெயிச்சா மட்டும் பத்தாது. பெரிய ரன் வித்தியாசத்துல வந்து ஜெயிக்கணும். நம்மளோட நெட் ரன் ரேட் அடிப்படையில தான் நம்ம வந்து ஜெயிச்சாலுமே பிளே ஆஃப் வந்து முடியும். அதனால அடுத்த 2 மேட்ச் வந்து நம்ம ஜெயிக்கணும். நல்லா கம்ஃபர்டபுளா வந்து ஜெயிக்கணும். அப்பதாங்க வந்து சிஎஸ்கேக்கு பிளே ஆஃப் வாய்ப்பு வந்து இருக்கு. இல்லைன்னா ரொம்ப கஷ்டம் தான். அதே மாரி நம்ம 2 மேட்ச் ஜெயிக்கிறது மட்டும் இல்லாம, எப்படி வந்து மும்பை பஞ்சாப வீழ்த்தி சிஎஸ்கேக்கு ஹெல்ப் பண்ணாங்களோ, அதே மாரி நமக்கு கீழ இருக்கிற டீமான கேகேஆர், டெல்லி இவங்கலாம் நமக்கு மேல இருக்கிற டீம வந்து தோற்கடிச்சு நமக்கு ஹெல்ப் பண்ணணும். அந்த மாரி அவங்க ஹெல்ப் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வந்து பிளே ஆஃப்க்கு போறதுக்கு நெறைய வாய்ப்புகள் வந்து இருக்கு. இப்ப இந்த மாரி இருக்கிறனால, இப்ப ஐபிஎல் பிளே ஆஃப் சினாரியோவே பயங்கர இன்ட்ரஸ்டிங்கா வந்து மாறிடுச்சுங்க. இப்போ உள்ள நிலைமையில ஆர்சிபி, குஜராத் இந்த 2 டீம் தான் கம்ஃபர்டபுளான பொசிஷன்ல வந்து இருக்காங்க. அதுக்கப்புறம் இருக்கிற டீம் எல்லாருக்குமே வந்து பக்கு பக்குன்னு தாங்க வந்து இருக்கும். இப்ப அடுத்து வந்து எஸ்ஆர்எச்சுக்கும், சிஎஸ்கேக்கும் மேட்ச் வந்து நடக்க போகுது. இந்த மேட்ச் வந்து ஒரு குவார்டர் ஃபைனல் மேட்ச் மாரி வந்து இருக்கும். ஏன்னா எஸ்ஆர்எச் என்ன நினைப்பாங்க, நம்ம சிஎஸ்கே வீழ்த்தி எப்படியாவது பிளே ஆஃப்க்கு போயிடணும்னு நினைப்பாங்க. ஆனா சிஎஸ்கே என்ன நினைப்பாங்க, எஸ்ஆர்எச்ச வந்து வீழ்த்தி நம்மளோட பிளே ஆஃப் வாய்ப்ப தக்க வச்சுக்கணும்னு நினைப்பாங்க. அதனால அந்த மேட்ச் வந்து பயங்கர இன்ட்ரஸ்டிங்கான மேட்சா வந்து இருக்க போகுது. பார்க்கலாம். சிஎஸ்கே வந்து கடந்த 2 சீசன் வந்து பிளே ஆஃப்க்கு போகவே இல்ல. இந்த தடவையாவது வந்து பிளே ஆஃப்க்கு போறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு விஷயத்த பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? சிஎஸ்கே பிளே ஆஃப்க்கு போவாங்களா? இல்லையா? அப்படின்ற உங்களோட கருத்த என்னோட கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. இதே மாரி இன்னொரு வீடியோல உங்கள வந்து மீட் பண்றேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.